போனவா தான். அப்புறம் ஒரு மாதமும் வரவே இல்லை. அப்புறம் வந்து அப்பமாவது ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுட்டு அப்படியே போயிடுவான். இதே தப்பை தான் விஜி நீ இன்னைக்கு காலையில் பண்ணுனா நான் லைவ் ஏன் நீ வரல? அது என்ன பேச்சுக்கு ஆகுமா கேட்க? உன் லைவில் வந்து நான் வந்து என் லைவ் ஏன் வரலன்னு கேட்டால் உனக்கு கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? பார்க்கறது 4 பேர் பாப்பாவோ, அந்த 4 பேரையும் வாங்க வாங்க எனக்கு வீட்டுக்கு வாங்க, நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறியே, ஏன் வரல? நான் யாருக்கு லைவ்லேயே வந்து அப்படி கூப்பிட்டுட்டு திரியேனா? ஓவே மாமன்னன் சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணுறீங்க? நான் நல்லா இருக்கேன் கோவை மாமன்னன். அம்மு நீங்கள் தான் போனால் லைவில் விஜி டைம் அவுட்டு கொடுத்திருக்கீங்க. ஆமாம், நான் தான் கொடுத்தேன். எனக்கு அது பேச்சு பிடிக்கல, அவங்க பேச்சு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நான் வந்து ஒரு லைவ் நடத்துகிறேன் சரியா? ஏன் லைவில் வந்து ஒரு 4 பேர் வந்து பேச மாட்டாங்களா அப்படின்னு தான் நான் ஆசையில் லைவ் பேசுவேன். சும்மா என்ன வேலை இல்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன் சரியா? அதே மாதிரி தான் எல்லாருமே. அவள் என் லைவில் வந்திருக்கா, வந்து முதல் கமெண்டே ஏன் நீ என் லைவ் வரலன்னு போடுகா. இது சரியா? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். அத்தை ரூமெல்லாம் குப்பையாக இருக்குது, கூட்டாமல் என்ன பார்க்குறீங்க? இங்கே நீங்கள் வீடியோ எல்லாம் சூப்பராக இருக்குது அத்தை. கோவை மாமண்ணா நன்றி நன்றி. கொரோனா டைமில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் காசு கொடுத்து ஊசி போட்டு இருக்கேன். 2 கோவேக்ஸ் ஆக்ஷன் ஒரு பூஸ்ட் எல்லாம் இதற்கும் வருகிறது, என்ன பண்ணுறது? மித்ரா நானும் போட்டிருக்கேன். ஆமாம் விஜி, எனக்கு நன்றாகவே தெரியும். அவங்க சேனலுக்கும் போய் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஐயோ அம்மு, அவங்க என்னோட மெம்பர்ஷிப்பாக இருந்தாங்க, அதனால தான் நான் உங்களை கேட்டேன். இனிமே கேட்க மாட்டேன், கோச்சிக்காதீங்க. என்ன வேணாலும் இருக்கட்டும் விஜி. இது எல்லாருமே இதுதான் பண்ணுறாங்க விஜி. நான் வந்து நான் உனக்கு லைவில் நான் இப்போ அதிகமாக வரமாட்டேன். என்ன ரீசன் தெரியுமா? நான் வந்து உன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் பேசிகிட்டு இருந்து டக்குன்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருந்தாப்ப நல்லா இருக்கிறீங்களா எப்படி அப்படி தான் கேட்டேன். நீ அந்த கமெண்ட்டை எப்படி வாசிச்சது தெரியுமா? நான் விஜின்னு சொல்லி பேர் வாசிக்கும்ல, நீ விஜி அம்முன்னு சொல்லவே இல்லை. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அப்படி வாசிச்ச. ஏன்னா நான் கேட்குறது கூட அவங்களுக்கு தெரியப்படாதுன்னு நீ கமெண்ட் வாசிச்ச. எனக்கு அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தப்போ எல்லாருமே ஒரு சுயநலமாக தான் இருக்கிறாவ. இதில் யாருமே உண்மையாகவே இல்லை. அதாவது எல்லாரும் அவங்க லாபத்துக்கு மட்டும்தான் நடத்துகிறாங்க விஜய். நான் அதை வந்து அன்னைக்கு வாங்கிட்டே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே இன்னைக்கு நீ என்ன காலையில் தப்பு பண்ணுனியோ இதே தப்பை தான் பிரபாத் என் லைவில் இருக்கும்போது அந்த பையன் நல்ல லைவில் வந்துட்டு இருப்பான். அது அவங்ககிட்டையும் நீ இதே தான் கேட்டா. பிரபாத்து நான் அவங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு பிரபாத்து நான் லைவ் போட போகிறேன், இப்போ மேக்கப் பண்ண போகிறேன், 10 நிமிஷம் கழிச்சு என் லைவ் இருக்குது, நீங்கள் வா அப்படி சொல்லிட்டு போனான். அது பிறகு நான் பார்க்க அவன் உன் லைவில் இருக்கான். எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. என் லைவுக்கு யார் வந்தாலும் வரட்டாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா? ஆனால் தயவு செய்து இப்படி ஒருத்தர்கள் லைவில் போய் வாங்க என் லைவுக்கு அப்படி கூப்பிடாதங்க. உன் லைவில் வந்து கூப்பிட்டா நீ பொறுப்பியா சொல்லு? நான் போட ஷார்ட்ஸ் வீடியோ பிடிச்சி 4 சப்ஸ்கிரைபர் நமக்கு கிடைச்சி, அதை தான் நீயும் செய்திருப்பா. நீ ஷார்ட்ஸ் வீடியோ போடுவா, 4 சப்ஸ்கிரைபர் உனக்கு கிடைக்கும், நம்ம லைவ் வருவாங்க, நம்மகிட்ட பேசுவாங்க அப்படின்னு ஒரு இதில் தானே நீ லைவ் நடத்துகிற. அந்த இடத்துல வந்து நான் பண்ணின உனக்கு கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? அந்த கஷ்டம் தானே எனக்கு இருக்கும். நீ இன்னைக்கு மட்டும் இல்லை, இவா 2-3 வாட்டி இதே பண்ணிட்ட. இது யாதவையும் நீ ஒரு வாட்டி இப்படி தான் பேசினான். நீ வந்து நான் உன்னை குறை சொல்ல நினைக்காத. நீ செய்கிறத தான் நான் சொல்கிறேன். என் லைவில் யார் தொடர்ந்து இருக்காவன்னு நீ பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பிரபாத்து அதே போல் நிறைய நேரம் பிரபாத்து இருந்தால் அவனை அதே மாதிரி கூப்பிட்டுட்டு போனான். அதே மாதிரி யாதவனாவை கூப்பிட்டா யாதவனா வந்தாரா வரலையா நம்ம அது தெரியாது. அதே மாதிரி இன்றைக்கி மித்திரன் இருக்கிறாரு, அவரையும் அதே மாதிரி கூப்பிடுறாரு. காலையில் வந்து அல்வா சிட்டியா யாரோ இருந்தால் அவனை அதே மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்றா. நீ வந்து லைவ் உள்ள நுழையும் போதே வாட்ச் பண்ணுற, யாரும் அதிக நேரம் இருக்கா பார்த்துட்டு வாட்ச் பண்ணிவிட்டு நீ அவங்கள குறி வச்சு கூப்பிட்டு உனக்கு லைவ்